உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள புலிக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் தான் முத்துப்பாண்டி பொன்னழகு. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். முத்துப்பாண்டி கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்து போயிட்டாரு. இந்த நிலையில் கணவனை இழந்த தாய் பொன்னழகு தன்னுடைய 3 பிள்ளைகளையும் வளர்க்கணுமே, கஷ்டப்பட்டு ஆளாக்கணுமேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் விறகு வெட்டுற வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. விறகு வெட்டி அதில் வர சொற்ப வருமானத்தை வச்சு தன்னுடைய 3 குழந்தைகளையும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 குழந்தைகள் கூட தாய் பொன்னழகு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட தாத்தா பாட்டியும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இந்த தாத்தா பாட்டி ஆடு மேய்க்கிற தொழிலை பார்த்துட்டு வராங்க. ஆடுகளை மேய்த்து அதில் வரும் வருமானத்தை வச்சு அந்த குடும்பத்துக்கு தங்களால் முடிஞ்ச உதவியை இந்த வயசான காலத்தில் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. தாய் பொன்னழகு விறகு வெட்டும் வேலை செஞ்சு அன்றாட பிழைப்பை நடத்திட்டு வந்திருக்காங்க. வறுமையிலையும் விறகு வெட்டி தன்னுடைய 3 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அரசு பள்ளியில் படிக்க வச்சுட்டு வந்திருக்காங்க. இவரது மகள் பேர் தான் பூமாரி. திருச்சுழி சேதுபதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பூமாரி 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பில் 573 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கூடத்திலேயே முதலிடம் பிடித்து சாதனை படைச்சாங்க. தன்னுடைய அம்மா விறகு வெட்டி தன்னை படிக்க வைக்கிறாங்க. தன்னுடைய தாத்தா பாட்டி ஆடுகளை மேய்ச்சி அதில் கஷ்டப்பட்டு அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு தன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தன்னுடைய குடும்பம் ரொம்ப வறுமையான கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்தி பூமாரி +2 எக்ஸாமில் 573 மார்க் பெற்று பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவியாக வரும் பொழுது எல்லாரும் பெருமைப்பட்டாங்க. வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு வந்த பூமாரி நல்லா படித்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அந்தஸ்தில் வரணும், நான் ஒரு டாக்டராக மாறணும் அப்படின்னு சொல்லி பூமாரிக்கு மனசில் ஆசை வந்திருக்கு. சின்ன வயசு கனவாக இருந்திருக்கு. இந்த நிலையில தான் மாணவி பூமாரி சேலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் நீட் தேர்வுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தயார்படுத்திட்டு வந்திருக்காங்க. நீட் தேர்வுக்கு படிக்கிற செலவை அவங்க அம்மா விறகு வெட்டி சேர்த்த பணத்திலிருந்தும் அந்த தாத்தா பாட்டி ஆடுகளை மேய்ச்ச வந்த பணத்திலிருந்தும் தன்னுடைய பேத்திக்கு உதவுறதுக்கு அந்த காசை கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா பூமாரி ஒரு நீட் தேர்வு எக்ஸாம் சென்டரில் ட்ரைனிங் எடுத்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல் மருத்துவம் படிக்கிறதுக்கு தேர்வானாங்க. ஆனால் நான் பல் டாக்டராக ஆக விரும்பலை, நான் MBBS படித்து மனிதர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு டாக்டராக தான் மாறுவேன் அப்படின்னு சொல்லி MBBS படித்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இருந்ததால் அடுத்த முறை வந்த நீட் தேர்வையும் எழுதணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இது போன்ற வறுமை சூழ்நிலையில் நாம் இருந்து படிக்கும் பொழுது நமக்கு பல் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை தவறாமல் ஏற்றுக்கொண்டு போவோம். ஆனால் மாணவி பூமாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல் மருத்துவம் படிக்கிறதுக்கு நான் ஆசைப்படலை, சின்ன வயசு கனவான MBBS அப்படிங்கிற அந்த கனவை அடையிறதுக்கு, அந்த லட்சிய பாதை அடையிறதுக்கு நான் இன்னும் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி அடுத்த முறை வந்த அந்த நீட் தேர்வை எழுதியிருக்காங்க. இந்த முறை நீட் தேர்வில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. தற்போது நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து 7.5% இடஒதுக்கீடில் பூமாரிக்கு சென்னை தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போது பூமாரி தன்னுடைய மருத்துவ கனவை நினைவாக்கியிருக்காங்க. இதனால் பூமாரி குடும்பம் மட்டும் இல்லாமல் புலிக்குறிச்சி அப்படிங்கிற அந்த கிராமமே, அந்த கிராமத்து மக்களே மகிழ்ச்சியில் திளைக்கிறாங்க. எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவி சாதனை பண்ணிட்டாங்க. வறுமையான குடும்பத்தில் அப்பா இறந்து போன பிறகு அவங்க அம்மா விறகு வெட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பெண்ணை படிக்க வச்சாங்க. அவங்க தாத்தா பாட்டியும் சும்மா சொல்லக்கூடாது, ஆடுகளை மேய்ச்சி அதில் வர வருமானத்தை கொண்டு தன் பேத்திக்கு உதவி செஞ்சாங்க. இப்படி நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கோன்னு சொல்லி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த மாணவி படித்து இன்னைக்கு நீட் தேர்வில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி மருத்துவ கனவில் அவங்க உள்ளே போகும் பொழுது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற பூமாரிக்கிட்ட பேசும் பொழுது, என்னுடைய அப்பா உயிரிழந்த நிலையில் என்னுடைய அம்மா விறகு வெட்டும் வேலை செய்து வருகிறார். நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு ஏற்கனவே பல் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்தது. ஆனால் எனக்கு MBBS படிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருந்தது. நான் பல் மருத்துவம் படிக்க விரும்பவில்லை. மீண்டும் முயற்சி செய்து படித்தேன். தற்பொழுது எனக்கு MBBS சீட் கிடைத்திருக்கிறது. நீட் என்பது ஒரு கஷ்டமானது இல்லை. நாமளும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக
படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நிரூபிச்சிட்டேன். எப்போதுமே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால அதை வெற்றி அடைய முடியும். நான் எம்பிபிஎஸ் ஆக வேண்டும் என்ற லட்சியத்தில் இருந்ததால் கண்டிப்பாக சாதனை படைப்பேன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த கனவை இன்னைக்கு எட்டிட்டேன்னு சொல்லி அந்த மாணவி பூமாரி மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. நான் தான் எங்கள் ஊர்லேயே முதல்ல எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன். எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. என்னை போன்று நீட் தேர்விற்கு படிக்கும் மாணவர்களுக்கு நான் ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எந்தவித கஷ்ட சூழ்நிலையிலையும் நம்மளால படிக்க முடியாதுன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க அந்த இலக்கை அடையிற வரைக்கும் ஓயாம படிங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த இலக்கை அடைவீங்க அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்றாங்க மாணவி பூமாரி. இன்னைக்கு நான் ஒரு மருத்துவ கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்ல மருத்துவரா நான் இந்த சமுதாயத்துக்கு பணியாற்றுவேன். மருத்துவம் படிச்ச பின்பு முதல்ல எங்க கிராமத்துக்கு வந்து இங்கு உள்ள மக்களின் மேம்பாட்டுக்காக நான் பணியாற்றுவேன் என்று நிகழ்ச்சியோடு தெரிவிக்கிறாங்க. எனது குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு அரசும் மாவட்ட நிர்வாகமும் எனக்கு மருத்துவ படிப்பிற்கு தேவையான உதவி செஞ்சா என்னுடைய படிப்புக்கு வெற்றிகரமாக முடிப்பதற்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் படிக்கும் பொழுது உண்மையாலுமே பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய மகளையும் மகனையும் எப்படியாவது டாக்டராக மாற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களுக்கு பெரிய பெரிய நீட் சென்டரில் லட்சக்கணக்கில் காசை கொட்டி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வெறி இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. நாமளும் 10 11 போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரலான்னு சொல்லி நிறைய பேர் அப்பா அம்மாவோட ஆசையையும் அவங்க பணத்தையும் கரியாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏழ்மை நிலையில் பிறந்து அப்பா இறந்து போன பிறகு அம்மா விறகு வெட்டும் வேலை செஞ்சு தாத்தா பாட்டி ஆடுகளை மேய்ச்சி அதில் வர சொற்ப வருமானத்தை வச்சு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. நம்ம மருத்துவ கனவு கண்டிப்பாக எட்டி ஆகலன்னு சொல்லி அவங்க லட்சிய பாதையில் சிறப்பாக பயணிச்சதால் மட்டும்தான் இன்னைக்கு பூமாரியால் வெற்றி வகை சூட முடிஞ்சது. பொதுவாக படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் நல்லா படிக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணம் தான் இந்த பூமாரி. ஒரு கிராமத்தில் கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து இன்னைக்கு அந்த கிராமத்திலிருந்து முதல் எம்பிபிஎஸ் முதல் டாக்டரா வந்திருக்கிற இந்த பூமாரிக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வராங்க. விருதுநகர் மாவட்டமே இந்த பூமாரி என்ற சகோதரி மூலமா இன்னைக்கு பெருமைப்பட்டிருக்கு. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள். பூமாரி என்ற அந்த சகோதரியை பாராட்ட நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த மாணவியோட சாதனைக்கு எது முக்கியமா இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பூமாரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தாலும் செலவுகள் நிறைய ஆகும். அதனால மாவட்ட நிர்வாகமும் இந்த அரசும் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க வச்ச கோரிக்கையை ஏற்று கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியான சம்பவத்தில் உண்மை சம்பவத்தில் தொடர்ந்து சந்திக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.